ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ரீ ரியல் என்ன லேண்டு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஏக்கர் உள்ள தென்னந்தோப்பு தாங்க பார்க்குறோம். இது எக்ஸாக்ட் எங்கே மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சிலேருந்து 10 கிலோமீட்டருங்க. கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் தான் வருது. கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு கரெக்டாக ஒரு ஒன் ஹவரில் உங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். பொள்ளாச்சிலேருந்து வரவங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாங்க. இது எக்ஸாக்ட் எந்த ஏரியா அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்துக்குளச்சேரியில் தான் அங்கே அமைஞ்சிருக்கு. நம்ம ஆத்துக்குளச்சேரிக்கு ஒரு வாட்டர் சோர்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வேணாங்க. ஏன்னா பக்கத்தில் உங்களுக்கு ஆழியார் பெரியார் போகிறனால உங்களுக்கு வாட்டர் சோர்ஸுக்கு என்றைக்கு ஒரு பஞ்சம் வராதுங்க. ரோடு ஃபேஸ்லேயும் வந்துருக்குதுங்க. எல்லாமே மரத்துக்குள்ள வயசு நல்லா பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு 15 வயசு மரம் தாங்க எல்லாமே உங்களுக்கு. இல்லை பெரிய மரமோ அந்த மாதிரி ஒரு 30 வயசு 35 வயசு மரமோ அந்த மாதிரி கிடையாதுங்க. ஒரு சூப்பரான ஏரியா தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம அதுவும் ஆற்று பக்கத்தாலே அமைஞ்சிருக்குங்க. ஆற்று வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வருங்க. எல்லாம் காடெல்லாம் நீட்டாக ஜம்முன்னு பராமரித்து ஜம்முன்னு வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு இது வாட்டர் சோர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடு கிணறு, அது போக ஆற்று தண்ணி ஒரு நாள் தண்ணி கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஆற்று தண்ணி கிடைக்கிறதோட உங்களுக்கு ரொம்ப லக்குன்னே சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி ஆத்தோரத்தில் ஒரு ஏக்கர் நிலையில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி 1.25 கோடி ரூபா அந்த ரேஞ்சு போயிட்டுருக்குதுங்க. இது நம்மளுக்கு ஒரு ரீசனபிள் ரேட்டில் தான் உங்களுக்கு வந்துருக்குதுங்க. இது மொத்தமே இந்த 2 ஏக்கர் சேர்த்து எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா 1.25 கோடி ரூபா சொல்கிறாங்க. சொல்லும் மேலே தாங்க அதுலேருந்து நான் பேசி அனுசரித்து பெஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கூட பண்ணி தரலாங்க. இந்த 2 ஏக்கரில் இப்போ கடைசியாக எத்தனை வண்டி காய் விழுந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா 2 வண்டி காய் விழுந்துருக்கு. 2 வண்டிங்கன்னா உங்களுக்கு 2000 காய் விழுந்துருக்குங்க. ஏன்னா இது கிடைக்கலனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் விழுவுங்க. சீசன் அப்போ உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக விழுவுங்க. எந்த ஒரு க்ளியர் கட் டாக்குமெண்ட்டில் தான் உங்களுக்கு இருக்குங்க. டாக்குமெண்ட் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லீகல் பார்த்து ஜம்முன் பண்ணி